ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை கட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாதம். இது எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ தான் இது. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபை ஆகணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபை ஆகும். சோ இந்த வீடியோல கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ள போய் பார்த்துன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதத்தில் சேர்க்க போகிற மசாலா, இதை பற்றின வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, வேக வச்சு உதிரியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்து சேர்த்துட்டு அது கருகாமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகாயும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடணும். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே தான் இது வதங்க போகுது. ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாகிடும். இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த டைமில் ஒரு 2 to 3 பிஞ்ச் சால்ட் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த காய் வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இந்த டைமில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடணும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸும் இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரிசி வந்து உதிரியா இந்த மாதிரி இருக்கணும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம மசாலா போட்டு இன்னும் நல்லா கலர்றதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 2.25 ஸ்பூன் மசாலா வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க பொடி வந்து அந்த ரைஸோட நல்லா கோட் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த மசாலாவோட ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு இந்த சாதத்துல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறக்காம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து மல்லித்தலை எடுத்து இந்த மாதிரி சாதத்துல வந்து போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் தயாராயிடுச்சு. நீங்க எப்பவுமே வெரைட்டி ரைஸ் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்கன்னா இந்த மாதிரி புதுசா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் முக்கியமா கத்திரிக்காயெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆர் வந்து வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கத்திரிக்காய் சாதத்தை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த மாதிரி ரெசிபி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டெய்லி டே டு டே மார்னிங் ரொட்டீன்ல வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்ற ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நார்மல் வெரைட்டி ரைஸ் இல்லாம இந்த மாதிரி புதுசா வெரைட்டி ரைஸும் நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப சிம்பிள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இமீடியட்டா நோட்டிஃபை ஆகும். சோ எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.